2001ஆம் ஆண்டு ரஷ்யாவோட பிரசிடென்ட்டான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பக்கத்து நாடான அசர்பைஜானுக்கு ஒரு அரசுமுறை பயணமாக போகிறாரு. அசர்பைஜானுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்பயுமே ஆகாது. அசர்பைஜான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் யூனியனோட முன்னாள் அங்கத்துவ நாடு தான். அப்படி இருந்தாலும் அசர்பைஜான் வந்துட்டு இஸ்ரேல் கூடயும் அமெரிக்காவோடையும் ரொம்ப நெருக்கமான இராணுவ உறவுகளை கொண்டிருந்தாங்க. அசர்பைஜானோட ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் புட்டின் அவர்கள் அசர்பைஜானுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த அசர்பைஜானில் வச்சு புட்டின் அவர்களை கொல்றதுக்கு ஈராக்கை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி திட்டமிட்டிருந்தான். அவன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவை உருவாக்கியிருந்தான். அசர்பைஜானோட கேபிட்டலான பக்குவை நோக்கி புட்டின் அவர்களோட கார் பயணப்படும் போது அவரோட காரை பிளாஸ்ட் பண்ணுறது தான் அவனோட திட்டமாக இருந்தது. பட் அவனோட ஃபோன் கான்வர்சேஷனை ரஷ்யாவுடைய உளவு அமைப்புகள் முன்கூட்டியே ஒட்டு கேட்டதால் அவனோட சதி திட்டத்தை ரஷ்ய உளவு அமைப்புகள் தெரிஞ்சுக்கிறாங்க. ரஷ்யாவோட உளவு அமைப்பும் அசர்பைஜானோட உளவு அமைப்பும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவனை சிறைப்படுத்துகிறாங்க. அவங்ககிட்ட நடத்தின விசாரணையில் ஆப்கானிஸ்தானில் வச்சு இந்த எக்ஸ்ப்ளோசிவை உருவாக்குறதுக்கான பயிற்சிகள் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அசர்பைஜானோட இராணுவம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான ஹெவியான எக்ஸ்ப்ளோசிவை உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் ஏன் இவன் வந்து புட்டினை கொல்ல முயற்சி பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. அசர்பைஜானோட சிறையில் அடைக்கப்பட்ட அந்த பயங்கரவாதிக்கு 10 ஆண்டுகள் மட்டும்தான் சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ரஷ்யாவுடைய உளவு அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சதித்திட்டத்துக்கு பின்னாடி மேற்கு நாடுகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ரஷ்ய உளவு அமைப்புக்கிட்டையும் இல்லை.